بسم الله. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفرقانه المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்றலோட்டுமாக. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, சிறார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது சுமத்திய கடமைகளை முடியுமானவரை நேர்த்தியாகவும் இஹ்லாஸாகவும் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் அலட்சியமாக கருதப்படுகின்ற பாவங்கள் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறும்படி பணிக்கப்பட்டேன். இருந்தபோதிலும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் திருமறை குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் அலட்சியத்தை மிக பெரும் பாவமாக இஸ்லாம் சொல்கிறது. நாம் வளமையாக அலட்சியமாக விடுபடுகிற அல்லது பொடுபோக்காக விடுபடுகின்ற அல்லது கவனக்குறைவால் ஏற்படுகின்ற பாவங்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த சமூகம் அழிக்கப்பட்ட சமுதாயத்தின் வரலாறுகளை சொல்லுகிற போதும் அவர்கள் கவனஈனமாக இருந்தார்கள், பொடுபோக்காக இருந்தார்கள், அதனால் அழித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இப்படி குர்ஆனிலேயும் சுன்னாவிலேயும் இந்த பொடுபோக்கு அலட்சியம் என்று சொல்லப்படுகிற பகுதிக்கு நிறைய வலுவான செய்திகளையும் ஆதாரங்களையும் பார்க்கலாம். ஒரு கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர் தன்னுடைய பாடத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கவன ஈனமாக நடந்து கொண்டால், சில நேரம் அந்த பாடத்துக்கு நான் சரியான கவனம் செலுத்தவில்லையே, செலுத்தியிருந்தால் சித்தியடைந்திருக்கலாமே என்று மாணவர்கள் யோசிப்பார்கள். சில நேரம் வியாபாரத்தில் தோற்று போனவர்கள் கொஞ்சம் நான் விழிப்பாக இருந்திருந்தால் இந்த வியாபாரத்தில் நான் வெற்றியடைந்திருக்கலாமே என்று யோசிப்பார்கள். சில நேரம் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற அல்லது சிறையை அனுபவிக்கக்கூடிய தோழர்களை சந்தித்தால் அந்த ஒரு நிமிடம் யாராவது என் தோளில் தட்டி இருந்தால் நான் கொஞ்சம் விழிப்படைந்திருப்பேன், இந்த தண்டனையை நான் பெற்றிருக்க மாட்டோம் என்று சொல்வார்கள். இப்படி உலகத்தில் தோற்று போயிருக்கக்கூடிய அல்லது சங்கடமான சூழலில் வாழுகிற யாரை நாம் சந்தித்து விசாரித்து கொண்டாலும் அவர்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நான் கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும், அந்த நேரம் நான் என்னை கொஞ்சம் சுதாகரித்துக் கொண்டிருந்தால் இந்த விளைவுகளை நான் சந்தித்திருக்க மாட்டேனே என்றெல்லாம் சொல்லுவார்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹு தஆலா இந்த கஃப்லத் என்று சொல்லுகிற வார்த்தையினூடாக பல சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா ஞாபகம் ஊட்டுகிறான். உதாரணமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு கட்டத்தில் பயப்படுகிறார்கள். எந்த கட்டம் என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய தோழர்கள் சகோதரர்கள் அழைத்து செல்வதற்கு தந்தையிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். ஒரு தந்தையாக தன் மகனுடைய எதிர்காலம் குறித்து கவலைப்படுகிற பொறுப்பில் இருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதே நேரம் தன் மகன் தந்தைக்கு சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கனவு, பெரும்பாலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா? எங்களுக்கு மத்தியில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய கற்பனைகள் இருக்கும், வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்கிற நிறைய உணர்வுகளோடு எங்களுடைய பயணங்கள் செல்லும். ஆனால் உயர்ந்த இலட்சியங்கள் இலக்குகள் இருக்கும் என்றால் குறைந்தபட்சம் பக்கத்தில் உள்ளவர்களோடு கூட
அதை பரிமாறிக்கொள்ளக் கூடாது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். ஏனென்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னி அராஃபில் மனாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையிடத்திலே வைத்து சொன்ன முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? நான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் எனக்கு சுஜூது செய்வதாக கனவு காணுகிறேன். ஒரு வாப்பா சொன்ன பதில், இந்த கனவை உன் சகோதரர்களிடம் சொல்லிவிடாதே, ஏனென்றால் அவர்கள் உனக்கு விரோதிகளாக மாறிவிடுவார்கள். எப்போது இந்த இலக்குகள் அடுத்தவரிடத்தில் போகிற போது குறைந்தபட்சம் தன் சகோதரத்தில் கூட சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அழைத்து சிலவருக்கு அனுமதி கேட்கிற நேரம் சொன்னார்கள், கால இன்னி லயர்ஜுனியன் ததுஹபு பிஹி, சொல்லுகிறாங்க தெரியுமா? வஅகாஃபு, நீங்க அழைத்து போக வேண்டும் என்ற நேரத்தில் அனுமதி கேட்கிறீர்கள், இந்த விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் தெரியுமா? நீங்கள் கவனஈனமாக நடந்து கொள்ளுகிற போது, பொடுபோக்காக இருக்கிற நேரத்தில் ஓனாய் வேட்டையாடி விடுவோம் என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள். ஒரு மனிதன் எப்போது கவனக்குறைவாக இருப்பானோ அப்போது அவனை நோக்கி எல்லா சோதனைகளும் வந்துவிடும். இதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிற முக்கியமான செய்தி. அதே நேரம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அழிக்கப்பட்ட சமூகத்தின் வரலாறுகளை சொல்லிக் கொண்டு வருகிற நேரம், மிக முக்கியமாக ஃபிரௌனுடைய வரலாறை பேசுகிற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபந்தகம்னா, நாம் ஃபிரௌனை என்ன செய்தோம்? மூழ்கடித்தோம், அழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த ஃபிரௌனுக்கு தெரியும் தன்னை ஒரு ரப்பு படைக்க வைத்திருக்கிறான். ஒரு தாயிடத்தில் நான் குழந்தையாக பிறந்திருக்கிறேன், என்னிடத்தில் எந்த விதமான சக்தியும் கிடையாது, வயசுகள் கூடி செல்கிறது, அதிகாரங்கள் குறைந்து செல்கிறது, எல்லாம் அவனுக்கு தெரியும். தெரிந்து கொண்டும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய விஷயத்தில் வகானு அன்ஹா காஃபிலீன், என்ற விஷயத்தில் அவன் கவனக்குறைவாக இருந்தான், அலட்சியமாக இருந்தான், அதனால் மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யோசித்து பாருங்க, ஃபிரௌனுக்கு தான் மரணிப்பேன் என்கிற அறிவு இல்லாமல் அல்ல, தன்னை ஆளுவதற்கு இன்னும் 10 பேர் சேர்ந்து வந்தால் தான் பலவீனப்பட்டு போவேன் என்று தெரியாமல் அல்ல. அந்த ஃபிரௌன் யாருடைய விஷயத்தில் அலட்சியமாக இருந்தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவன் அலட்சியமாக இருந்தான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய விஷயத்தில் அவன் அலட்சியமாக இருந்தான், அது மிகப்பெரிய பாவம், அதனால் தான் நாம் மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்றால் அலட்சியம் என்பது மிகப்பெரிய பாவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான செய்தியை பாருங்க. அடிக்கடி எங்களுக்கு மத்தியில் ஓதப்படுகிற ஒரு குர்ஆனிய வசனம் தான், எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் ஓதப்படுகிற வசனம், வலக்கத் அனாலி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களில் அதிகமானவர்கள் ஜின்களில் அதிகமானவர்களை அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு கண்டு படைத்திருக்கிறான். எங்களுக்கு மத்தியில் ஓதப்படுகிற முக்கியமான குர்ஆனிய வசனம். அந்த வசனத்தின் தொடரில் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு வருகிற போது, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, அதை சிந்திக்கின்ற, பகுத்தாய்வு செய்கின்ற, அதனூடாக செயற்படுத்துகிற அந்த திறன் அவர்களுக்கு மத்தியில் இல்லை. பொதுவாக சூழ்ச்சி செய்வதாக இருந்தாலும் அவன் அறிவை பயன்படுத்துகிறான். ஒன்று எதிர்மறையாக பயன்படுத்தப்படுகிற நேரங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா தனக்கு சாதகம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வலஹும் அய்யுனுன் லா யுப்ஸிரூன பிஹா, அவனுக்கு பார்வை இருக்கிறது ஆனால் அவன் பார்க்கிறான் இல்லை என்று அல்லாஹ் தஆலா, உள்ளம் இருக்கிறது, பார்வை இருக்கிறது, செவிப்புலன் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, அதை கொண்டு அது என்னென்ன வேலை செய்யணுமோ அதை அவன் செய்கிறான் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டுத்தான் வசனத்தை முடிக்கிறான். எப்படி தெரியுமா? அவர்கள் எல்லாம் மிருகத்தை போன்றவர்கள் இல்ல, பல்ஹும் அவல், அதை விட கேவலமானவர்கள். ஏன் தெரியுமா? உலாயிக ஹுமுல் காஃபிலூன், ஏனென்றால் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய் கஃப்லத் என்று சொல்லுகிற ஒரு நோய், அலட்சியமாக பார்க்கிற, பொடுபோக்குத்தனமாக இருக்கிற, கவனக்குறைவாக இருக்கிற அந்த நோய் இருக்கிறது. அந்த நோய் அவர்களை எங்கே கொண்டு சேர்த்தது தெரியுமா? மிருகத்தை விடவும் கேவலமானவர்களாக கொண்டு போய் சேர்ப்பித்தது என்று அல்லாஹ் தஆலா திருமறை சொல்கிறான். என்றால் லேசாக நாங்கள் ஒரு விஷயத்தை கடந்து செல்ல முடியாது. யோசித்து பாருங்க, இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஃபர்லு தொழுகையினுடைய முக்கியத்துவம் தெரியும், ஜமாஅத்து தொழுகையினுடைய முக்கியத்துவம் தெரியும், முன்பின் சுன்னத்துக்களுடைய முக்கியத்துவம் தெரியும். இது தெரியாமல் இந்த இடத்தில் இந்த ஜும்மாவில் கலந்து கொண்ட யாராவது ஒரு ஆள், நான் ஃபர்லான தொழுகையை விட்டால் எனக்கு பாவம் கிடைக்கும் என்கிற அறிவில்லாத ஒரு ஆள், நான் வேண்டும் என்ற தொழுகைகளை நான் வீணடித்தால் நான் குற்றவாளியாக நிறுத்தப்படுவேன் என்று சொல்லுகிற ஒரு ஆள், தூக்கமோ மறதியோ இந்த 2 காரணங்களும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை தொழுகைகளை நாங்கள் வீணடித்தோம் தெரியுமா? எல்லாம் கஃப்லத் என்கிற ஒரு நோய் தான். தொழுகை வீணாக்கப்பட்டதற்கும், பொருளாதார வசதி இருந்து ஜகாத் கொடுக்காமல் விட்டதற்கும், சதக்காக்கள் செய்வதற்கான வசதி வாய்ப்பு இருந்து சதக்காக்கள் செய்யாமல் விட்டதற்கும், எங்கள் கடமைகளை நேர்த்தியாக அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸாக செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களில் அதை சரியாக செய்யாமல் விட்டதற்கும் காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய சொந்த பொடுபோக்கு தான், அலட்சியம் தான். வேறு யாரும் எங்களுக்கு பிரஷர் பண்ணல. இன்றைய தினம் சுபஹுடைய ஜமாஅத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு எழும்ப வேண்டும் என்று படித்தவர்கள் சில நேரம் எழும்பி இருக்கலாம். அது எங்களுக்கு மத்தியில் என்ன பெரிய பிரச்சனையே கிடையாது.
பெரிய ஜமாஅத்துங்கிற பிரச்சனை கிடையாது, சுபஹ் என்பது பிரச்சனை கிடையாது, முன்பின் சுன்னத் என்பது பிரச்சனை கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? அந்த விஷயத்தில் நாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்கு இஸ்லாமியர்களே, ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு மனநோயுடைய இடத்தில் கொண்டு போய் இந்த கஃப்லத் என்ற செய்தியை வைத்திருக்கிறான். இன்னும் ஒரு செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்கு இஸ்லாமியர்களே, இந்த மனிதன் இருக்கிறானே, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொன்ன ஒரு முக்கியமான செய்திதான், வதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஆ. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறான், நபியே நீங்கள் ஔராதுகளை ஓதுங்க, சத்தம் போடாதீங்க, ரகசியமாக மென்மையாக அல்லாஹ்வுக்கு கேட்கக்கூடிய முறையில ஒரு குரல்களை தாழ்த்தி என்ன செய்யுங்க, நீங்க கேளுங்க, திக்ர் செய்யுங்க, ஔராதுகளை ஓதுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள். யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு சொல்கிறான். ஏன் இதை ஓத சொல்றேன் தெரியுமா? ஏன் திக்ர் செய்யும்படி சொல்கிறேன் தெரியுமா? ஏன் நிறைய ஔராதுகளை ஓதும்படி சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் இந்த பொடுபோக்கானவர்களுடைய பட்டியலில் உங்களுடைய பேர் வரக்கூடாது என்பதற்காக. யாருக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, எங்களை விட பல மடங்கு அதிகமாக தொழுகைகளை பேணுதலாக இருக்கின்ற, இரவினுடைய அரைவாசி பகுதியை அல்லது மூன்றில் ஒரு பகுதியை தொழுகைக்கு என்று அல்லாஹ்விடத்தில் அர்ப்பணித்த, கால் வேங்குகிற அளவுக்கு நின்று வணங்கிய அந்த இறை தூதருக்கு அல்லாஹ் தஆலா சொல்ற செய்தி தெரியுமா? நீங்க பொடுபோக்கான லிஸ்ட்ல வந்துடாதீங்க, திக்ருகளை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், ஔராதுகளை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் என்றால் கொஞ்சம் மனசாட்சி தொட்டு கேளுங்க பாபு. இந்த கிழமையில, அதுவும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய மாதம், அதுக்கு முன்னால் வந்த முதல் 10 அல்லாஹ் தஆலா வர்ணிக்கக்கூடிய அந்த இரவுகள், திக்ரின் பக்கம் செலவழித்த நேரங்கள், ஔராதுக்கு செலவழித்த நேரங்கள், தஸ்பீஹுக்கு செலவழித்த நேரங்கள், தொழுகைக்கு பேணுதலாக செலவழித்த நேரங்கள், குர்ஆனுக்கு செலவழித்த நேரங்கள், உறவுகளோடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களுக்கு செலவழித்த நேரங்கள், யோசித்து பாருங்கள். எல்லாம் முடிவான ஒரு கட்டம் இருந்தும் பொடுபோக்குத்தனம் எப்போது எங்களுக்கு மத்தியில் வந்ததோ எல்லா இடங்களிலும் நாங்கள் தோத்து போயிருக்கிறோம். அதன் ஆரம்பத்தில் சொன்னதை போல கல்வியில் பொடுபோக்கு தோல்வியின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பித்து விடும், இபாதத்தில் பொடுபோக்கு நஷ்டவாளர்களாக எங்களை மாற்றிவிடும். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லுகிற நேரம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறான். சில நேரம் வெள்ளம் வருகிற நேரம் இந்த பகுதி கொஞ்சம் தாழும். ஒரு ஆள் சொல்லுவார், என்ன தெரியுமா? அப்பவே சொன்ன அந்த மேட்டு பகுதியில காணி எடுங்க, அப்பவே சொன்னோம் மேட்டு பகுதியில காணி எடுங்க, எடுத்திருந்தால் நீங்கள் தாண்டி இருக்க மாட்டீர்கள். சில நேரம் வெளிநாட்டில் வாழ்கிற உறவுகளுக்கு நாங்கள் சொல்லியிருப்போம், காசு பணம் இருக்கிறதானே, கொழும்பு ரோட்ல ஒரு கடத்துண்ட வாங்கி போடுங்க, அப்ப சொன்ன கேட்கல, இன்றைக்கு என்ன கஷ்டப்படுகிறார். எங்களுக்கு ஒரு காணியின் பெருமதி தெரிகிறது, ஒரு வீட்டின் பெருமதி தெரிகிறது, பொருளாதாரத்தின் பெருமதி தெரிகிறது. எதிர பெருமதி தெரியல தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயலமூன அல்லாஹிரம் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையாக அவனுக்கு தெரிகிற எல்லாத்தின பெருமதியும் அவனுக்கு தெரியும். காசுட பெருமை தெரியுது, பொருளாதாரத்தின் பெருமை தெரிகிறது, சொத்து சுகத்தின் பொறுமை தெரிகிறது, எல்லாம் அவனுக்கு தெரியுது. இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று இழக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் குறித்து அவன் ஞாபகம் மூட்டிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹும் அனில் ஆகிரத்திஹிம் காஃபிலூன். மறுமையுடைய விஷயம் இருக்குது, அல்லாஹ்வுடைய விஷயம் இருக்குது, அதிர பெருமதி அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. காணிட பெருமதி, நகையிட பெருமதி, வாகனத்தில பெருமதி, வீடு வளர பெருமதி, எல்லாத்திர பெருமதியும் தெரியும், எதிர பெருமதி தெரியாம போச்சு அவனுக்கு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவனுக்கு தெரியாமல் போன மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? மறுமையிட பெருமதி அவனுக்கு தெரியாம போச்சு. மறுமையுடைய பெருமை தெரியாம போச்சு. அதுக்கு காரணம் என்ன என்றால் அவன் பொடுபோக்காக இருந்தான், அவன் அலட்சியமாக இருந்தான், அவன் கவனக்குறை உள்ளவனாக இருந்தான். அதனால் அதில் பெருமதி அவனுக்கு தெரியாமல் போய்விட்ட அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா. உலகத்தின் பெருமதிகளை மாறி மாறி ஒருவருக்கு ஒரு பேசிக் கொள்கிறார்களே, அவர்கள் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? லா யர்ஜூன லிகாஅனா, எங்களுடைய மறுமையுடைய சந்திப்பு இருக்கிறது, அது நடக்காது என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். உலகத்தை குறித்து எல்லாம் பேசுறான். காணியின் பெருமதி தெரிந்தவனுக்கு ஒரு சுஜூதுடைய பெருமதி தெரியாமல் போய்விட்டது. ஒரு சுபகுடைய பின் சுன்னத்து, ஒரு மனிதனுடைய சுபகுடைய முன் சுன்னத்து இருக்குது, அந்த சுன்னத்துடைய பெருமதி அவனுக்கு விளங்காம போச்சு. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் செய்கின்ற மிகப்பெரிய தவறுகளாக இஸ்லாம் சொல்லுது என்றால், சுஜூதுக்கு பெருமை தெரியல, திக்ருக்கு தெரியல, ஔராதுக்கு தெரியல, தஸ்பீஹுக்கு தெரியல, ஒரு அல்ஹம்துலில்லாஹ்க்கு தெரியல, ஒரு சுப்ஹானல்லாஹ்க்கு தெரியல, இஹ்லாஸாக செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுடைய பெருமதி அவனுக்கு தெரியல. ஆனால் காணி பூமி உலகத்தில் இழந்த எல்லா சொத்துடைய கணக்கும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது. ஏனென்றால் அவன் எங்களுடைய
சந்திப்பை அவன் நிராகரித்து விட்டான். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? வரதூபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் அவன் ஏற்றுக்கொண்டான். இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்குது, இங்க இருக்கிற எல்லாத்தையும் அவனுக்கு ஏற்றுக்கொள்ள மத்மான்னுபிகா, அதை அவன் அங்கீகரிக்கின்ற, அதில் அவன் ஈடுபடுகின்ற எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கொண்டான். எங்கட விஷயத்தை மட்டும் மறந்து போயிட்டான். இதை அவன் விரும்புகிறான், நேசிக்கிறான், உள்வாங்குகிறான், ரசிக்கிறான், அதுக்கு தேவையான எல்லா மூமெண்ட்டையும் முன்னோக்கி அவன் கொண்டு போய்கிட்டே இருக்கிறான். ஆனா எதை மறந்துட்டான்? எங்களை சந்திக்கணுங்கிற விஷயத்தை அவன் மறந்து போய்விட்டான். அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால், அன்புக்கும் பெருமைக்கும் இஸ்லாமியர்களே, இது மிக முக்கியமான ஒரு நோய் தான் கஃப்லத் என்று சொல்லப்படுகிற இந்த கவனக்குறைவு, பொடுபோக்கு. அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலகத்தில் தன்னிறைவு கண்ட அந்த மனிதன், அவனுக்கு நாம் சொல்லுகிற முடிவு என்ன தெரியுமா? உலாயிக்க மஅவாஹுமுன் நார். அவன் இந்த உலகத்தில் எதை அவன் சம்பாதித்துக் கொண்டானோ, உலகத்துல எதை அவன் தனக்கு என்று சம்பாதித்துக் கொண்டானோ, அதுக்குரிய கூலி என்ன தெரியுமா? சந்திக்கக்கூடிய இடம், அவனுக்கு நாங்கள் தயார்படுத்தி இருக்கக்கூடிய இடம் மஅவாஹுமுன் நார், நரகத்தை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்கு இஸ்லாமியர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், அல்லாஹ்வுடைய தூதர் மிக முக்கியமான 2 சந்தர்ப்பங்களில் தோழர்களை கண்டித்தார்கள். அது ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் தான் நாங்கள் அடிக்கடி செய்கிற ஒரு தவறு. எங்களை யாராவது ஒருத்தன் பிழை செஞ்சுட்டான் என்றால், அல்லது ஒருத்தர் தவறு செய்து விட்டார் என்றால், அதை தவற நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம செய்தது யாருக்கும் தெரியல. ஒருத்தர் செய்தது தெரிய வந்து விட்டது என்றால், அவர் எவ்வளவு தூரம் மட்டம் தட்டணுமோ, அவர் எவ்வளவு தூரம் கீழே தள்ளணுமோ, அந்த நிலைமைக்கு நாங்க போயிடும். அல்லாஹ்வுடைய தூதரத்துல நுஐமான் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர், ரசூலுல்லாஹ்வுடைய சபையில ரசூலுல்லாஹ்வை அதிகமாக சிரிக்க வைக்கிற ஒரு நபித்தோழர், அப்துல்லா என்றும் ஹதீஸில் அடையாளப்படுத்தப்படுகிறது. யுலக்கபு ஹிமார், கழுதை என்றும் அன்றைய காலத்தில் அவருக்கு பட்ட பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. பேர் நுஐமான், அப்துல்லா என்கிற பேரோடு அடையாளப்படுத்தப்பட்டவர். பட்ட பேராக அவர் கழுதை என்று திட்டுவாங்க. அதுக்கான பட்ட பேர் வைக்கிறதுக்கு ஆதாரம் மிக முடிச்சிடப்படாது. அன்றைக்கு அவர் அடையாளப்படுத்துறதுக்குரிய பேராக பயன்படுத்தப்பட்டது. இவர் என்ன செய்வார் என்றா, ரசூலுல்லாஹ்வை எப்படி சிரிக்க வைப்பாரோ அதுபோல் அவர்கிட்ட ஒரு பர்சனலான ஒரு எடிக்ஷன் இருந்துச்சு. என்னென்றால் சாராயம் குடிப்பார், அடிக்கடி சாராயம் குடிப்பார். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு நிறுத்தப்படுவார். அல்லாஹ்வுடைய தூதர் அவளுக்குரிய தண்டனையை வழங்குவாங்க. இப்படி பல சந்தர்ப்பங்களில் இந்த நிகழ்வு நடக்குது. ஒரு நாள் தண்டனைக்காக நிறுத்தப்பட்டிருக்கிற நேரம் அறிவிப்பில உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அவங்க கொஞ்சம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு உண்டாகட்டும். இன்னும் ஒரு தோழர் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வீசி அடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காதுல கேட்கிறது தெரியுமா? அல்லாஹ் தஆலா இவரை சபிக்க மாட்டானா என்கிற வார்த்தை கேட்கிறது. நபிகளா சொன்ன அல்லாஹ்வின் அலம், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இருக்கிறார்கள். நீங்க யாரும் கேவலப்படுத்த ரைட்ஸ் கிடையாது. அவரை பிழையை வெறுக்குங்க, பாவம் செய்கிறாரா வழிகாட்டுங்கள், ஒரு நபராக அவரை தூக்கி வீச உங்களுக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கண்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். சில நேரம் ஒரு சமூகத்தில் ஒரு சிறிய தவறு செய்கிற ஒரு ஆளை சமூகமாக தூக்கி வீசினதுக்கு பின்னால் அவன் மிகப்பெரிய குற்றவாளியாக மாறி ஒரு சமூகத்தை நாசமாக்கிறான். ஒரு தவறு நடக்கிற நேரம் அதை அணுகணும், திருத்தோடும், வலியுறுத்தோடும், வழிகாட்டப்படணும், தேவையான விழிப்புணர்வு கொடுக்கப்படணும். இல்லைன்றால் அவுட். இன்னொரு சந்தர்ப்பம் நடக்கும். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி வரைக்கும் ஞாபகம் மூட்டி சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கூட்டத்தாரோடு போராட்டம் நடத்துவதற்கு அனுப்புனாங்க. அங்கே நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய வாள் அவருடைய கழுத்தின் பக்கம் போகிற நேரம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அவர் கலிமாவை சொல்லி விடுகிறார்கள். எப்படி இந்த ஷஹாதாவை சொல்லி இந்த மார்க்கத்துக்குள் அவர் நுழைகிறார் என்ற வாள் முந்தி விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே என்று ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா அலியை பார்த்து கேட்டாங்க, உஸாமாவே அவர் கலிமா சொல்லுகிற நேரம் நீங்க வெட்டினீங்களான்னு கேட்கிறாங்க. திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். உஸாமா ரலி சொல்றாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கேள்வியை கேட்டார்களே, இந்த சம்பவத்துக்கு பின்னால் நான் இஸ்லாத்துக்குள் நுழைந்திருக்க கூடாதா என்று பல நேரம் யோசித்திருக்கிறேன். ஒரு கவனக்குறைவு. அந்த கலிமாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம், அந்த போராட்ட களத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவாங்கிற கட்டம், யாருடைய வாழ் முந்துகிறதோ அவருடைய உயிர் அடுத்தவருடைய உயிர் போய்விடும் என்கிற போராட்ட களத்தில், ஒரு யுத்த களத்தில் 2 பேர் சந்தித்துக் கொள்கிறார்கள். 2 வாழ்முனைகள் முந்திக் கொள்கிறது. அந்த நேரத்தில் எதிரி அல்லாஹ்வின் மீது ஷஹாதத்தை சொல்லி, இந்த கலிமாவை சொல்லி இந்த மார்க்கத்தின் நிலையை ஆசைப்படுகிறார். இவர் வெட்டி விடுகிறார். யோசிச்சு பாருங்க,
ஒரு போராட்ட களத்தில் நீ முந்தியா நான் முந்தியா என்று இருக்கக்கூடிய அந்த களத்தில் நீங்க கவனமாக இருக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்களே மின் ஹுமரின் அலியே, ஒரு போராட்ட தளபதியை எதிரிகளுக்கு முன்னால் அனுப்பிவிடுகிற அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிவிட்டு சொன்னாங்க தெரியுமா, யுத்தத்தை வெண்டுட்டு வாரங்கிறது முக்கியம் அல்ல, முக்கியம் என்ன தெரியுமா, உங்கள் ஊடாக ஒரு ஆளுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும். ஒரு ஆளுக்கு என்ன செய்யணும்? ஹிதாயத்து கிடைக்கணும். அது பல நூறு சிவப்பு ஒட்டகைகளை கொடுப்பதை விட தரமானது. என்னாங்க இன்றைக்கு எங்க பிள்ளைகளுக்கு சொல்லணுமா என்ன, ஒரு லேண்ட் ரோவராகவோ இல்ல ரேஞ்ச் ரோவராகவோ மிக விலை உயர்ந்த வாகனங்களோ ஒருத்தட்ட இருந்தால் எவ்வளவு பெருமதியோ அல்லாஹ் சொன்னார்கள். அந்த அளவுக்கு பெருமதி தான் என்ன தெரியுமா, ஒரு மனுஷனுக்கு களிமாவை சொல்லிக் கொடுப்பது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போராட்ட களத்தில் எங்களுடைய அந்த போராட்ட குணத்தை பார்த்து ஒருவருக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கண்டா, எத்தனை கஸ்டமர் எங்களை தாண்டி சென்று விட்டார்கள், எத்தனை கஸ்டமர் எங்களை தாண்டி சென்று விட்டார்கள். ஒரு மைதானத்தில் எத்தனை விளையாட்டு வீரர்கள் எங்களை கடந்து சென்று விட்டார்கள். ஒரு பயணத்தில் எத்தனை பேசஞ்சர்ஸ் எங்களை விட்டு தாண்டி சென்று விட்டார்கள் என்றால், இவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற முடிவு என்ன? ஒரு போராட்ட களத்தினுடைய இங்கிதம் அவருக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்றால், நாம் சந்தித்திருக்கக்கூடிய மக்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வயதில் வாழுகிற ஒரு ஆள் குறைந்தபட்சம் இந்த பூமியில குறைந்தபட்சம் ஒரு 5000 நபர்களையாவது கடந்து சென்றிருப்பார். கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு கேளுங்க பாப்போம். இந்த 5000 பேர்ல என்ற ஒரு நடவடிக்கை அவரை இந்த இஸ்லாத்தின் பக்கம் இழுப்பதற்கு காரணியாக போயிருக்கும் என்று தைரியமாக சொல்லுகிற ஒரு கடமை, ஒரு செயற்பாடு, ஒரு நன்னெண்ணத்தை சார்ந்த ஒரு பகுதி. யோசித்து பார்த்தால் நாம் இந்த மார்க்க விஷயத்திலையும் எவ்வளவு பொடுவோக்கு என்பதற்கு நாங்க தான் சாட்சி. மார்க்க விஷயத்துல நான் எவ்வளவு பொடுவோக்கு என்பதற்கு வேறு யாரும் சார்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய செயற்பாட்டுக்கு நான் பொறுப்பு. உங்க எல்லாரும் மனசாட்சியை தொட்டு கேட்கலாம், நான் எத்தனை வீதம் அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்கிறேன் தெரியுமா? தெரியாது. நான் எத்தனை வீதம் அல்லாஹ்வோடு தொடர்பு, நீங்க எத்தனை வீதம் அல்லாஹ்வோடு தொடர்பு? 10 வீதமா, 20 வீதமா, 30 வீதமா, 60 வீதமா? எனக்கு தெரியும் எனக்கும் ரப்புக்கும் இடையிலான உரையாடல் என்ன என்பது. தொடர்பு குறைவு என்றால் நிச்சயமாக நாம் அதை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான், பனுபிகு பிஸ்ஸூரி ذلك يوم الوعيد. அல்லாஹு தஆலா வாக்களித்த அந்த நாள் இருக்கிறது, அந்த நாளில் சூர் ஊதப்பட்டால் மனுஷன் அங்கலாய்ப்பை பத்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த நேரம் வஜாஅத் குல்லு நஃப்ஸின் மாஹா ஷாஹிதும் வஷஹீத், அவங்க சேர்த்துக்கொண்ட எல்லாமே எல்லாத்தோடையும் அவர்கள் வந்து சேருவார்கள். சேருகிற நேரம் ஒரு மனிதன் சொல்வான், எப்படி தெரியுமா, லக்கது குந்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா ஃபகஷஃப்னா அன்க கிதாக். அப்பதான் அல்லாஹு தஆலா அவருடைய பார்வையுடைய திரையை அப்படியே நீக்குவான். நம்ம எல்லாம் இப்ப பாக்குறோமே, நம்ம எல்லாம் இப்ப ரசிக்கிறோமே, அந்த ரசனை அல்லாஹ்வுக்கு முன்னால வராது. அல்லாஹ்வுக்கு முன்னால திரை நீக்கப்படுகிற நேரம் அந்த அடியான் சொல்லுவான் தெரியுமா, அல்லாஹ் இப்பதானே எனக்கு உண்மையான பார்வை வந்திருக்கு. எப்போ வந்திருக்கு? மறுமையுடைய அகோரத்தை பார்க்கிற நேரம், அந்த மறுமையுடைய காட்சியை பார்க்கிற நேரம், ஒவ்வொரு மனிதனுடைய அல்லோலத்தை பார்க்கிற நேரம், பாவ முடிச்சுகளோடு ஒருவர் வருகிற நேரம், அந்த நேரத்தில் மனுஷன் சொல்லுவான் தெரியுமா, இப்பதானே எனக்கு பார்வை வந்திருக்குது. இதுக்கு முன்னுக்கு பார்த்தது அல்லாஹு தஆலா சொன்னானே நீங்க பார்க்கல, அதனால் அந்த கஃப்லத் உங்களுக்கு மத்தியில் இருந்ததனால் நீங்க எப்படி போனீங்க, நீங்கள் அந்த கஃப்லத்தை சுமந்து கொண்டதனால் மிருகத்தை விட கேவலம் என்று அல்லாஹு தஆலா சொன்னானே. அந்த பார்க்க வேண்டியது நாங்கள் பார்க்கலங்கிறத அந்த சூர் ஊதப்பட்டு கண்ணுக்கு போடப்பட்ட திரை அகற்றப்படுகிற நேரம் அடியான் சொல்லுவானே, அல்லாஹ் இப்பதானே பார்க்கிறோம், இப்படி ஒன்று இருக்கும் என்று அப்ப தெரிந்திருந்தால் எங்கள் பார்வைகள் கூர்மையாக்கப்பட்டிருக்கும், செவிப்புலன்கள் நல்ல ஒரு ஆக்டிவ் லிஸ்னஸ் ஆக எதை தெளிவாக கேட்கணுமோ அதன் பக்கம் எங்கள் காதுகள் சென்றிருக்குமே என்று அந்த நேரம் அந்த அடியான் யோசிப்பான். இந்த தோல்விக்கு பின்னால் அவனை பிடித்துக் கொண்ட ஒரே ஒரு விஷயம் அல் கஃப்லத் என்று சொல்லப்படுகிற பொடுபோக்கு. யோசிச்சு பாருங்க பாபு. இங்க தொழுகையுடைய விதிகளை பற்றி கேட்டால் இருக்கக்கூடிய ஆலிம்களை விட சில நேரம் பொதுமக்கள் சொல்லுவீர்கள். என்றால் சட்டம் எல்லாருக்கும் தெரியும், கடமையுடைய பெருமதி எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் நிறைவேற்றணும் என்றால் சொல்லுவதற்கு ஆள் இல்லை. என்றால் தெரிந்து கொள்வதில் இந்த மார்க்கத்தின் வெற்றி கிடையாது. எந்த அளவுக்கு அறிவு முக்கியமோ இந்த மார்க்கத்தின் அடுத்தபடி அறிவை, எந்த அளவு அறிவை தேடினோமோ அந்த அளவுக்கு அமல் முக்கியம். பொடுபோக்காக இருக்க முடியாது. தெரிந்தவன் தவறு செய்கிற நேரம் அவனுக்கு இரட்டிப்பான தண்டனைகள் வழங்கப்படும். தெரியாதனாவது மன்னிக்கலாம். தெரிஞ்சவன் தவறு செய்கிற நேரம் உங்களோட வீட்டுல ஒரு பிள்ளைக்கு ஒரு உபதேசம் செய்கிறீர்கள், 2வது முறையும் உபதேசம் செய்கிறீர்கள், அதே தவறை 3வது முறை செய்தால் உங்கள் தண்டனையுடைய முறைமைகள் வித்தியாசப்படும். 2 முறை சொல்லிட்டேன், 3வது முறையும் அதே தவறை செய்திருக்கிறான் என்றால் கோபங்கள் அதிகமாகும், உணர்ச்சிகள் அதிகமாகும்,
தண்டனை வீரியமடையும், வேறொரு முடிவின் பக்கம் நாங்கள் போவோம். இது எங்களுடைய யதார்த்தமான ஒரு நிலைப்பாடு. அல்லாஹு தஆலா விடத்தில் மார்க்கத்தை எவ்வளவு தெரிந்திருக்கிறோம் என்பதை தாண்டி தெரிந்ததை எவ்வளவு தூரம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் என்பதில் தான் ஒரு இறை விசுவாசியுடைய வெற்றி தங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நடிகார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கஃப்லத் என்று சொல்லப்படுகிற இந்த நோயிலிருந்து அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கும். ஏனென்றால் உலகத்தில எல்லா பெருமதியும் தெரிந்த நாம் மறுமையுடைய பெருமதி என்ன செஞ்சிட்டோம்? மறந்து போய்விட்டோம். அல்லாஹு தஆலா மறுமையுடைய பெருமதியை குறித்து ஹதீஸில் சொல்லப்படுகிற முக்கியமான செய்தி என்னென்றால், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அழைத்து வரப்படுவான். வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. அல்லாஹு தஆலா அழைத்து வரப்படுகிற நேரம் மலக்குகள் அணிவகுப்புல போயிடுவாங்க. ஒரு விஐபி வாரார்னா என்ன செய்வோம்? அணிவகுப்புல வச்சு வரவேற்பமை வேண்டு வாத்தி எங்களோடு அல்லாஹு தஆலா வருகிறான் என்ற உடனே முஜ்ரிமூன், பாவிகள் எல்லாம் ஒரு பக்கம் போங்க அழைப்பு விடுக்கப்படும். இந்த தீர்ப்பு சொல்லல, அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என்ன, நான் பாவியா நல்லவனா? பாவிகள் ஒரு பக்கம் சென்று விடுவார்கள், நல்லவர்கள் அடுத்த பக்கம் போயிடுவாங்க. போகிற அந்த நேரம் மாணவர்களுடைய அணிவகுப்பு நடக்கும். அந்த வணிகத்தில் அல்லாஹு தஆலாவை காணுகிற அந்த காட்சியில் சுப்ஹானக் மா அபத்னாக ஹக்க இபாதத்திக், அந்த நேரம் சில வானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த வானவர்கள் என்ன செய்வார்கள்? சுஜூதில் விழுவார்கள். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், உனக்கு தர வேண்டிய அடிமைத்தனத்தை நாங்கள் சரியாக தரவில்லை என்று லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ்வுக்கு அவருடைய கட்டளைக்கு மாறு செய்யாத, அல்லாஹ்வுடைய செய்திகளுக்கு மாத்திரம் செவிசாய்க்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா படைத்த அந்த வானவர்கள் எப்படி சொல்வார்கள்? சுப்ஹானக், அல்லாஹ் தூய்மையானவன், மா அபத்னாக ஹக்க இபாதத்திக், யா அல்லாஹ், உனக்கு செய்ய வேண்டிய அடிமைத்தனத்தை நாங்கள் தரவில்லை என்று பாவமே செய்யாத அந்த வானவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த விகாரமான தோற்றத்தை பார்த்து கீழே விழுவார்கள் என்றால், பாவத்தோடு வாழ்ற எங்கட நிலைமை எப்படி இருக்கும்? இதுல வாழ்றோம் பாவத்தோடு. ஒரு ஃபர்லு செய்தால் பள்ளியை விட்டு தாண்டதுக்கு இடையில ஃபர்லை சேர்த்து நன்மை எல்லாம் முடிச்சுட்டு போயிடும். அந்த அளவுக்கு எங்களுடைய இபாதத்துடைய வேகம். இளையான்புக்கு இஸ்லாமியர்களே, ஒரு ஜமாஅத்து தொழுகைக்கு பிறகு வாசல்ல வச்சு 2 பேரை சொர்க்கத்துக்கு நம்ம அனுப்பிடுவோம். எப்படியாவது அனுப்புறதுக்குரிய எல்லா வாசலையும் திறந்து விட்டுருவோம். இவ்வளவெல்லாம் பாவத்தை சேர்க்கிற நாம் நாளை மறுமையில் இந்த வானவர்களுடைய இந்த சுஜூதுக்கு முன்னால என்னுடைய அமல்களும் உங்களுடைய அமல்களும் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்க போகணும் யோசிச்சுப்பாங்க. பேசுவதால் நம்ம தூய்மை அடையவும் இல்லை, கேட்பதால் நீங்கள் எல்லோரும் பாவிகளும் அல்ல. எல்லோருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன? இந்த கஃப்லத், இந்த பொடுபோக்கு, இந்த கவனக்குறைவு எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா கட்டங்களிலும் வந்து சென்று கொண்டுதான் இருக்கும். மனிதன் மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம் இந்த இடம்தான். அதற்கு இஸ்லாம் தீர்வு சொல்வது என்றால் நிச்சயமாக அழகான தீர்வுகளை சொல்கிறது. படைத்த ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு வருபாலிக்க போதுமான. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புக்கும் பெருமைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் தவிர்க்க முடியாத ஒரு பிழையாக, தவிர்க்க முடியாத ஒரு குற்றமாக இருக்கின்ற இந்த அலட்சியம் என்று சொல்லப்படுகிற இந்த பாவம், ஃபிரௌனை அல்லாஹு தஆலா அழித்ததற்கும் இந்த அலட்சியத்தை காரணமாக சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அழிக்கப்பட்டிருக்கும் அல்லாஹு தஆலா இந்த கஃப்லத்தை காரணமாக சொல்லுகிறான். உலகத்தில் அழிக்கப்பட்ட ஆது சமூது கூட்டங்களாக இருந்தாலும் எல்லா கூட்டத்தின் வரலாற்று முடிவிலையும் அல்லாஹு தஆலா இந்த கஃப்லத் என்று சொல்லுகிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நாளை மறுமையில் நஷ்டப்பட்டு போன மனிதர்கள் குறித்து அல்லாஹு தஆலா பேசுகிற நேரமும் அவர்கள் கவனக்குறைவாக இருந்தார்கள், நஷ்டப்பட்டு போனார்கள். நரகவாதிகளாக போனவர்கள் யார் என்று பட்டியல்படுத்துகிற நேரமும் கவனக்குறைவு, நரகவாதிகளாக போனார்கள். அப்ப எங்க எல்லோருடைய வாழ்க்கையிலையும் கவனக்குறைவு என்பது மிகப்பெரிய ஒரு நோய். இதிலிருந்து வெளியே வரணுமாக இருந்தால் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன முதலாவது செய்தி வதுக்குர் ரப்பக். உங்களோட ரப்புக்கு நீங்க என்ன செய்யுங்க? சத்தம் போடாதீங்க. எங்கேயாவது சீசன்ல ஹாஹூன்னு சத்தம் போடாதீங்க. என்ன செய்யுங்க? உங்களுடைய குரல்களை தனித்து கொஞ்சம் அல்லாஹோடு நெருங்குகிற அந்த டோன்ல என்ன செய்யுங்க? அல்லாஹோடு நீங்கள் திக்ர் செய்து கொள்ளுங்கள், தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்கள். இது என்ன செய்யும் என்றால் கஃப்லத் என்கிற பட்டியலில் இருந்து உங்களை நீக்கிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொன்னார்கள், மன் காம பி அஷ்ரி ஆயா. சொல்லுகிற தீர்வு ஒரு ஹதீஸ்ல அல்ல, பல ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட செய்தியுடைய சுருக்கம். நபிகளார் சொன்னார்கள்,
மன் காம பி அஷ்ரி ஆயா, யார் ஒருவர் 10 ஆயத்துக்களை ஓதி 10 ஆயத்துக்களை ஓதி இரவுல யார் நின்று வணங்குகிறாரோ, நபிகளார் சொன்னார் லம் யுக்தப் மினல் காஃபிலீன், அவருடைய பெயர் நஷ்டமடைந்த பட்டியலில் பதியப்பட மாட்டார். எப்ப இரவுல ஒரு ஆள் 2 ரக்காத் சண்டை பிடிக்கிறதுக்கு நோம்புகளுடைய காலம் வரணும், சண்டைகளோடு சிலர் வாசல்ல போயிடுவாங்க, யார 2 பேர் பள்ளிகளோடு தொழுது கொள்வார்கள். முதல் 5 நோம்புக்கு பள்ளி கொஞ்சம் கிரௌட் ஆயிருக்கும், அதுக்கு ஒரு கடைசி 10க்கு கொஞ்சம் கிரௌட் ஆகும். இதான் எங்களுடைய இபாதத்துடைய லட்சணம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, ஒரு அடியான் இரவுல எழும்புறான், கூட ஓத சொல்லல 10 ஆயத்துக்கள் 10 ஆயத்துக்கள் ஓதி யார் இரவில் தொழுகின்றானோ, 2 ரக்காத் தொழுகிறானோ அவர் யார், அவர் இந்த அலட்சியவான்கள் என்கிற பட்டியல்ல அவருடைய பேர் வராது என்றார்கள். இன்னும் ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், எப்படி என்றால் யார் ஒருவர் ஐங்கால தொழுகையை பேணுதலாக தொழுது வருகிறாரோ, பெரிய பிரச்சனை இங்கதான் இருக்கு. ஐங்கால தொழுகையை யார் பேணுதலாக பேணி வருகிறாரோ அவருடைய பெயரும் இந்த பட்டியலில் எழுதப்பட மாட்டாது என்றார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம், எங்க வாழ்க்கையில எத்தனை ஐங்கால தொழுகைகள் எங்களை தாண்டி சென்றிருக்கிறது. சுபஹு வளமையா தாண்டதுதான், எத்தனை லுகர்கள் தாண்டி இருக்கும். மனுஷன் சுறுசுறுப்பாக தேடலோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நேரம் அசர் விழித்திருக்கக்கூடிய நேரம் தவறு இருக்குதா இல்லையா? மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் மகரிப் பல சந்தர்ப்பங்களில் பலருக்கு தவறி போயிருக்கிறது. அல்லாஹ் புரிஞ்சு கொள்ளுங்க, ஐங்கால தொழுகையை யார் பேணுதலாக பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர் அலட்சியப்படுத்தல் என்கிற பட்டியலில் அவருடைய பேர் சேர்க்கப்பட மாட்டாது. அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முக்கியமான செய்தி சொன்னார்கள், மிக கவனமாக நாம் இருக்கணும். யாரெல்லாம் ஆயா, இரவுல யார் 50 ஆயத்துக்களை ஓதுகிறார், 50 ஆயத்துக்களை யார் ஓதுகிறாரோ ஓதி வருகின்ற அந்த நபரும் இந்த பொடுபோக்கு என்கிற பட்டியலில் அவருடைய பேரும் சேர்க்கப்பட மாட்டார். எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். திக்ருகளை ஓதிக்கொள்ளுங்க, அவுராதுகளை ஓதிக்கொள்ளுங்க, தஸ்பீகளை ஓதிக்கொள்ளுங்க, இரவுல 10 ஆயத்து ஓதி 2 ரக்காத்துக்களை தொழுது கொள்ளுங்க, ஐங்கால தொழுகையை பேணுதலாக பேணிக்கொள்ளுங்கள். ஒரு 50 ஆயத் இரவுல என்ன செய்யுங்க, ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா எங்களை என்ன செஞ்சிருவான், அந்த வெற்றியடைந்த மக்களோட லிஸ்ட்ல காணித்தேன் அவனுக்கு கட்டுப்படுகிற அடிபணிகிற அந்த மனிதனுடைய பட்டியல் அல்லாஹு தஆலாவுடைய பேரை சேர்த்து விடுவான். அன்புக்கு இஸ்லாமியர்களே, சிம்பிளா இஸ்லாம் சொல்லுகிற ஒரு செய்திதான். ஒரு மனிதனை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கும் பொடுபோக்கிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கும் அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்கள்ல இருந்து அவனை தற்காத்துக் கொள்வதற்கும் இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வழிமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புக்கும் பிரமிப்புக்கும் உரிய இஸ்லாமியர்களே, சங்கடங்கள் இல்லாமல் எந்த மனிதனும் இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். பெரும்பாலும் இபாதத்துக்கு நாங்கள் சொல்லுகிற மிக முக்கியமான காரணம், ஒன்று பிஸியை காரணம் காட்டுவோம், சங்கடங்களை காரணம் காட்டுவோம், சூழ்நிலைகளை காரணம் காட்டுவோம், மனதுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதனைகளை காரணம் காட்டுவோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூரை குறித்து அல்லாஹு தஆலா சொல்லுகிற முக்கியமான செய்தி என்ன, ரஹ்மத்தல்லில் ஆலமீன், உலகத்தாருக்கு அருட்கொடை என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூரை சொல்லி போட்டுத்தான் அந்த அருட்கொடை இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்க வேண்டிய சவாலாக உத்துபாவை அல்லாஹு தஆலா எதிரியாக ஏற்படுத்தி கொடுத்தான், ஷைபாவை எதிரியாக ஏற்படுத்தி கொடுத்தான், குறைஷியர்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக ஏற்படுத்தி கொடுத்தான். மிகப்பெரிய போராட்ட களங்களை ரஹ்மத்தலில் ஆலமீன் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தான். அந்த போராட்ட களம் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு கூடவே இருந்து குளிபெருப்பதற்கு அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் போன்ற நயவஞ்சக கூட்டத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தார். ரசூலுல்லாஹ் 2 சவால், ஒன்று எதிரி, இன்னொன்று கூட இருக்கக்கூடிய இந்த சவால். இந்த சவாலையும் தாண்டி குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து ஒரு மனிதனாக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், அன்புக்கு இஸ்லாமியர்களே, சங்கடம் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத, சோழிகள் இல்லாத எந்த மனிதனும் எங்கட வாழ்க்கையில் இல்லை. இன்னொரு செய்தியை புரிஞ்சு கொள்ளணும் என்றால், பெரும்பாலும் நாங்கள் மனிதர்கள் அடிக்கடி நொந்து கொள்வோம், பகைத்துக் கொள்வோம், கோவித்துக் கொள்வோம், மனசால சில வெறுத்தும் போய்விடுவோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்க திருமணமானவர்களோட தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க திருமண வாழ்க்கைக்கு பின்னால உலகத்தில் நீங்கள் அதிகமாக கோபித்ததும் சண்டை பிடித்ததும் உங்கள் மனைவியோடு தான். ஒரு மனுஷன் அதிகமாக சண்டை பிடித்தது தண்ட மனைவியோடு, அதிகமாக கோபித்துக் கொண்டது தண்ட மனைவியோடு. இவன் சம்பாதிப்பது யாருக்காக, அந்த மனைவியும் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. பசி கிடந்தது யாருக்காக, இந்த மனைவி குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் எல்லா தேவைகளையும் எல்லா கஷ்டங்களையும் தியாகங்களையும் இந்த மனைவி மக்களுக்குத்தான் செலவழித்தோம். அந்த மனைவிதான் நன்றி கெட்டவளாக உங்களுக்கு மாறுகிற நேரத்தில் மன்னித்து அவளோடு வாழ முடியும் என்றால்
மற்ற எல்லாமே அதற்கு கீழே உள்ள படித்தரங்கள் தான். தாராளமாக மன்னிக்கலாம். மற்றெல்லாம் அதற்கு கீழே உள்ள படித்தரங்கள். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் சங்கடம் வருகிற எல்லா சூழ்நிலையும் இது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக உதாரணமாக எடுத்துக்கொண்டால் எந்த கசடும் வராது, எந்த கஷ்டமும் வராது. எங்களால் முடிந்த இந்த உலக தேவைக்கு யாரையும் வகிக்கிற ஒரு மனநிலையும் எங்களுக்கு முன்னால வராது. அல்லாஹ்விடத்துல நான் ஒரு பொடுபோக்கு இல்லாத நல்ல அல்லாஹுவை நம்புகிற ஒரு அடியானாக மாறுவதற்கு இது மிகச்சிறந்த வழியாக அமையும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு ஒரு பாதிக்க போதுமானவன். ஹதமா இந்தி வல் அல்மி இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.